ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லவ் இஸ் ஹாட் ஃபார் அன் ஒட்டாக்கோ சீசன் 1 எபிசோட் 10. இந்த சீசன் முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அண்ட் புது எபிசோடு அடுத்ததாக போட போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க இதுக்கு பண்ண மாதிரி. வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் நடந்த சில சம்பவங்களெல்லாம் இவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது தீம் பார்க்கிலலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அதை நம்ம நறுமி எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. என்னம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவள் ஒட்டாக்க மாதிரி பேச, இந்த பெனால்ட்டி போடு அப்படின்னு சொல்கிறானா. இந்த விளையாட்டெல்லாம் இப்போ வச்சுக்காத, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி வா நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு காஃபி ஷாப்லேருந்து கிளம்புறாங்க. தன்னோட தம்பிக்கு பாய் சொல்லிட்டு போகிறாங்களா. அடடே நோ, நீ இன்னும் இங்கே தான் இருக்கிறியா, உன்னோட ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு, நீ போ, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற 2 டெய்லி சொல்ல, சரி நான் டேபிள் மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இன்னும் சில கிளைண்ட்ஸ் இருந்தால் போய் பார்க்குறதுக்கு. அந்த டேபிளில் ஒரே ஒருத்தங்க மட்டும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடடே ரொம்பவே நல்லா படிப்பாங்களாட்டு இருக்குது, படிப்பு தான் உயிர் மூச்சாட்டு இருக்குது, அந்த அளவுக்கு உட்காந்து படிக்கிறான் பாரு அப்படின்னு அவனு கிட்ட போய் பார்த்தா தெரியுது. அந்த பையன் உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். அடடே இந்த கேமா, இந்த கேம் நான் எங்கேயும் விளாண்ட மாதிரி இருக்குது. ஆமாம், எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து நானும் இந்த கேமை விளாண்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு இவனும் அந்த கேமை விளாண்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பையனே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏய் ஒரு நிமிஷம் இரு, என்னை பார்த்து பயப்படாது அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கேம் ஆடிக்கிட்டு இருந்தேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு இருக்கிற எல்லா பொட்டியுமே கட்டிட்டு அவன் பட் இங்கேருந்து ஓடி போயிட்டான். நான் இப்போ என்னன்னு சொல்லிட்டேன், இவன் இப்படி பயந்து ஓடி போய்கிட்டு இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம நவோ ஒரு மாதிரி ஆச்சரியத்திலே இருக்கிறான். அண்ட் அந்த பையன் போகும்போது அவனோட ஒரு கொஷின் பேப்பரை இங்கே விட்டுட்டு போயிருப்பான். ஸோ அவனோட காலேஜ் கொஷின் பேப்பர், சர்வே கொஷின் பேப்பர் ஒன்று, இது அவனுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் தான் ஊர் பேர் சொல்லாமல் அப்படி ஓடி போயிட்டானே. அண்ட் இவனுமே லஞ்ச் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் காலேஜில். அண்ட் பக்கத்துலேயுமே அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அடி இங்கே பாடுறா, உலகம் எவ்வளோ சின்னதில்ல, காலையில் நான் பார்த்த பையன் அதே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அட இவனா, இவனோட பேரு கோ சக்குராகி, இவனை நான் ஏற்கனவே நம்ம காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது இவனுக்கு அவன் கூட பேசணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவனும் ஒரு ஒட்டாக்கு டைப்பு, யாரு கூடயுமே பேச மாட்டான், வெளியவும் போக மாட்டான். இப்படி சொன்ன உடனே தன்னோட அண்ணன் ஞாபகம் வந்த உடனே என்னவோ அவன் பாட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காடுறான். அவன் பாட்டுக்கு கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து தன்னோட அண்ணன் கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பான். இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நீ அப்படி என்ன முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட தடவை திட்டியிருப்பான். ஸோ இவனுமே அவன் கேம் விளாண்டு முடிக்கிற அளவுக்கு பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். அண்ட் கேம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் இவனும் பார்க்கும்போது இவன் பயப்படுறான். என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல, ஒரே நிமிஷம் இரு, நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய்கிட்டு இருக்கிறான். அந்த காஃபி ஷாப்பில் நீ இதை விட்டுட்டு போயிட்ட, இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீயும் என் காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அதனால் இதை வச்சுக்க, இந்த சர்வே அப்ளிகேஷன் உன்னோட தானே அப்படின்னு அவனும் கொடுக்கும்போது அவனுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டான். ஸோ எனக்கு இது கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அண்ட் சாரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு நீ இப்படி சும்மா சும்மா சாரி கேட்டுக்கிட்டே இருக்கிற? பை த வே சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு மறுபடியும் இங்கேருந்து ஓட ட்ரை பண்ணும்போது, ஒரே நிமிஷம் இரு, நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இங்கே நவ சொல்கிறானா. நீ என்ன சொல்கிற, என் கூட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சரி அப்படின்னா இந்த என்னோட ஐடியை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க, இன்றைக்கி ஈவினிங் கேமில் வரும்போது எனக்கு ரெக்வஸ்ட் கொடு, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொன்னது ரியல் லைஃப்பில், இவன் கேமில் பண்ணுறன்ட்டு இருக்கிறான் அப்படின்னு நவ கன்ஃபியூசிங்காக இருக்கிறான். டேய் என்னடா அது, நவ பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த கோ சக்குராகிங்கிறது பொண்ணு நமக்கு தெரியுமா தெரியாதாடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கபாக்குரா, ஹனா எல்லாருமே கேம் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே, ஹே எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு நவோ அவனோட கேரக்டரை கொண்டு வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டான். ஸோ நவோ உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற, இந்த காதெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நறுமி கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ மறுபடியும் நிஃபுஜி லேட்டாக வரானாட்டு இருக்குது, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நவோ கேட்கும்போது, எங்கள் அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு போய் சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு ஃபோனில் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஏய் எதுக்கு இப்போ உண்மையை சொன்ன, நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு பிஸியாக இருப்பாங்கல்ல, நீ எதுக்கு என்னோட உண்மையை சொன்னேன்னு கேட்கும்போது, ஏய் ஹீரோட்டக்கா நீ இப்போ வந்தால் என்னடா, ஏன்னா இப்போ நம்ம நவோவுக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கானாமா, ஸோ அவன் கூட சேர்ந்து இவ ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அவன் கூட சேர்ந்து கேம் ஆட முடியும், வா நம்ம அவனுக்கு ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ண கொடுக்கல அப்படிங்கிறாங்க. என்னால் வர முடியாது அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். உனக்கு எம்புட்டு திமிர் இருக்கும், நீ வா, நான் அவனோட உதவி தேவையே இல்லை, நானே உன்னை தூக்கி கூட்டிகிட்டு போய் உன்னை பெரிய லெவலில் இடத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வாய் வீரமாக பேசிட்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா தெரியுது எல்லாமே இவங்களை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி இவங்க சாக போகிற நிலமையில மேலேருந்து ஏதோ ஒரு பெரிய பளிச்சுன்னு ஒரு மிருகம் வந்து அடிக்குது. அப்படியே லேசர் பீமாட்டம் மாறி போயிடுது பாருங்க. யாராது அப்படின்னு பார்த்தா மலை உச்சியில் ஏதோ ஒரு கேரக்டர் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அந்த கோ சக்குரகி தான். அண்டு வந்த உடனே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு எல்லாரையுமே ஹீல் பண்ணிவிட்டு அவபாட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். என்னடா ஆச்சு, நான் வந்தோடனே இங்கே இடத்துல என்னென்னமோ நடந்துருக்குது அப்படின்னு ஹீரோட்டாக்கா உள்ளே வந்துட்டான். டேய் இவ்வளோ நேரம் என்ன புனிகிட்டா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ க்யூட்டாக சொல்லி
அந்த அளவுக்கு குத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் "நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணியா? என்ன மன்னிச்சிரு. ஏன்னா, என்னால அந்த லெவலுக்கு வர முடியல. அதனால தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயி போச்சு" அப்படின்னு இங்க கோக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். "பரவால்ல, நீ அத பார்த்துக்க" அப்படின்னு இங்க கோவும் இவனுக்கு திரும்ப மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாளு வேலைக்கு ரொம்பவே லேட்டா போறா அப்படின்னு தடபுடலா நம்ம நருமி வேகமா ஓடி போய்க்கிட்டு இருக்கிறா. முன்னாடியே நம்ம ஹிரோட்டாக்கா போம்போது, "ஏய் ஹிரோட்டாக்கா எப்புட்றா இருக்க?" அப்படின்னு முதுகுல தட்டும்போது, அடிச்ச வேகத்துல கரண்ட் கம்பத்துல போய் மூஞ்சி ஒட்டிக்கிச்சு. "என்னடாச்சு? ஏன் உன் மூஞ்சிக்கு என்னாச்சு?" "என்னங்க உங்க கண்ணாடி காணோம்னு" கேட்கும்போது, "என் கண்ணாடி நான் பெட்ல உட்காரும்போது உடைஞ்சிருச்சு. எனக்கு லேட்டா ஆகுமாட்ருக்குது. நீ கூட இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியாட்ருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, "2 பேருமே லேட்டா தான்டா போறோம். குருடா வா நம்ம சீக்கிரம் ஓடி போலாம்" அப்படின்னு கண்ணு தெரியாம நம்ம ஹிரோட்டாக்காவ கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறான் நருமி. வேலை செய்ற இடத்துல கூட இவனுக்கு கிட்ட பார்வை அப்படிங்கிறதுனால, கிட்டயே உட்காந்து கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிச்சாட்ருக்குது. ஏன்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நருமி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இவளால வேலையுமே ரொம்பவே பண்ண முடியல. ஹிரோட்டாக்கா கிட்ட ஒருத்தர் வந்து ஃபைல் குடுத்துட்டு போயிட்டாப்ல, "இது கபாக்குராட்ட குடுத்துரு" அப்படின்னு. கபாக்குரா எங்கன்னு தேடி பார்த்தா தெரியுது. அவ கரெக்ட்டா நருமிய ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறா. "நருமி எதுக்காக நீ அவனைய பார்த்துக்கிட்டு இருக்க? வேலைய பாருன்னு" சொல்லும்போது, கபாக்குரா சென்பாய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு செவுத்த தடவிட்டே வரான். "இங்க தானே அந்த மனுஷன் இங்க இருந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கன்னத்த தடவி கிட்ட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். "டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு மூஞ்சி புடிச்சு தள்ளிவிட்டு, "என்ன மன்னிச்சிருங்க சென்பாய். ஏன்னா நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாரி கிட்டக்கத்த பார்த்தா தான் எனக்கே கண்ணு தெரியுது. அதனால தான் நானும் இப்படி பண்ணேன்" அப்படின்னு அவனும் சொல்றானா. ஆனா அங்கேயே இருக்கிற பெண்கள் எல்லாருமே, "ஹிரோட்டாக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கிறான்ல, அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கிறான்ல" அப்படின்னு கண்ணாடி கழட்டினோனே வலிக்கிறாங்க. இத கேட்கும்போது நருமிக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன யாருமே கொஞ்ச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இந்த மாரி சம்பவம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் ஹிரோட்டாக்கா எப்பவுமே அவ கண்ணாடி போட்டிருக்கிறது ஒண்ணு, கண்ணாடி போடாதது ஒண்ணு. எனக்கு அவன் எப்பவுமே ஒரே மாரி தான் தெரியிறா அப்படின்னு நருமி சொல்றாளா. இருந்தாலுமே ஒரு பொண்ணு டவுட் கேட்கும்போது இவனுக்கு கண்ணு தெரியல. கிட்ட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு கிட்ட வந்து பார்த்தா தான் புரியுங்க அப்படிங்கிறதுக்காக கிட்ட போய் பார்க்கும்போது, இவளுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆவுது. "டேய் ஹிரோட்டக்கா, மரியாதையா போய் ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வா. இல்லைன்னா உன் வேலை பாதிக்கும். வேணான்னா நருமினிய சேர்த்து கூட்டிட்டு போ" அப்படின்னு இந்த இடத்துல கபாகுரா டென்ஷன் ஆயிட்டாப்புல. ஏன்னா நருமியோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலுமே வேலை முடிக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் 2 பேருமே போக சொல்றாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே கண்ணாடி வாங்க போம்போது, அண்ட் இவங்க அதாவது நம்ம நவ் அப்புறம் கோ 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து பார்த்துக்கிடுறாங்களா. "ஏய் என்ன மன்னிச்சிடு. நேத்து வந்ததுக்கு நான் உன்ன காப்பாத்த முடியாம போயிருச்சு. நீ என்ன காப்பாத்துற மாரி ஆயிப்போச்சு" அப்படின்னு கோகிட்ட சொல்லும்போது, "இல்ல பரவால்ல. நீ இப்ப தான் பிகினிங் லெவல்ல இருக்கிற. அந்த பிகினிங் லெவல்ல இருந்து நீ தாண்டுனா தான் உனக்கு ஒரு சோலோ லெவல் குவெஸ்ட் கிடைக்கும். அந்த குவெஸ்ட்ட நீ கம்ப்ளீட் பண்ணா தான் உனக்கு பவரே கிடைக்கும்" அப்படின்னு இங்க கோ சொல்லும்போது, கைய அப்படியே மேலாப்புல புடிச்சு பரன்னு இழுத்துட்டு போய்க்கிட்டு இருக்கிறா. "நீ எதுக்கு அந்த மாரி அந்த பொண்ணுகிட்ட பண்ண? கிட்ட போய் நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு" கேட்கும்போது, "எனக்கு நிஜமாலுமே கண்ணு தெரியாது. அதனால தான் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன்" அப்படிங்கிறாங்க. "இப்ப என்கிட்ட மட்டும் எப்படி தூரமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு அவ சந்தேகமா கேட்கும்போது, "ஏன்னா எனக்கு நீதாங்கிறது கண்ணு தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, உன் குரல வச்சே நீ எங்க இருக்கிறன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்" அப்படின்னு ஹிரோட்டகா சொல்றான். "இந்த கதையில இங்க விடாத. எதுக்கு இந்த மாரியெல்லாம் வலிஞ்சுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு அவளும் பம்பிக்கிட்டு இருக்கிறா. ஒரு வழியா கண்ணாடி கடைக்கு போய் இவங்களுக்கு தேவையான ஸ்பெக்ஸ வாங்கிட்டாங்க. அண்ட் கண்ணாடி வாங்கின கையோட இவன் வீட்டுக்கு வந்துட்டான். "அண்ணா இந்தா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடு. அண்ட் உனக்கு கொஞ்ச நேரம் நான் உன்னோட பிசிய நான் கடன் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்துட்டான். "என்னப்பா என் மேல ஏதாவது வித்தியாசமா தெரியுதா?" அப்படின்னு கண்ணாடி ஆட்டி ஆட்டி காட்டுறான். புது கண்ணாடி வாங்கிட்டான் அப்படின்னு. அவன் கண்டுக்கவே இல்ல. அண்ட் கேம்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா, கோ உட்காந்துக்கிட்டு இருக்கிறா லாபில. அண்ட் இப்போ நவ்வும் உள்ள வந்துட்டான். "என்ன மன்னிச்சிரு. எனக்காக இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தியா? சரி இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமான்னு" சொல்லும்போது, "என்ன இந்த குவெஸ்ட்ட முடிச்சேன்ங்கிறான்." "என்ன மன்னிச்சிருப்பா. என்னால அத முடிக்கவும் முடியல" அப்படின்னு கால்ல விழுந்துட்டான். "ஏன் என்னாச்சு? மறுபடியும் ஒரு தடவ தான் போய் ட்ரை பண்ணி பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு அது ரொம்பவே டஃப்பா இருக்குது. அவ்வளோ பெரிய பாஸ் ஃபைட்ட நான் எப்படி தனியா பண்றது? என்னாலலாம் சுத்தமா முடியாது" அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். "உன்னால அத முடிக்க முடிஞ்சா இன்னும் நெறைய குவெஸ்ட் வரும். நீ இன்னும் நெறைய பவர் எடுக்கலாம்" அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி கோ அனுப்புறா. ஆனா திரும்ப 10 நிமிஷத்துல நம்ம நவோ துண்டா வந்துட்டான். "என்னாச்சு? மறுபடியும் போய் இன்னொரு தடவ ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லும்போது, சரி ரீட்ரை குடுக்குறான். ஆனா அங்க போய் பார்த்தா மறுபடியுமே செத்து செத்து வந்துகிட்டு இருக்கிறான். பயப்புள்ள செத்து செத்து பொழச்சுக்கிட்டு இருக்கிறான். "இங்க பாரு ஏன் உனக்கு என்ன ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "மேபி உன்கிட்ட இருக்கிற அந்த சக்திகள் கவலை இல்ல. நீ வந்து உனக்கு தகுதியான வெப்பன நீ எடுக்கலைன்னு நெனைக்கிறேன். வேணா நீ நக்கிள் பவர் வச்சிருக்கிற அந்த வெப்பன எடுத்து பாரு. ஏன்னா நீ ஓவர் பவரா வச்சிருக்கிற கேரக்டர், கன்னு, பவரு எல்லாமே உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ நீ ஒரு தடவ சேஞ்ச் பண்ணி தான் பாரேன்" அப்படின்னு இவ ஏகப்பட்ட அட்வைஸ் குடுக்குறா. "ஐயோ! உனக்கு என் மேல கோவமே வரலையே" அப்படின்னு சொல்லும்போது, "நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. "ஏன்னா எங்க அண்ணங்காரன்லாம் விட்டு கிழிச்சு விட்டுருவான் என்ன, எனக்கு விளையாட தெரியலைன்னா. ஆனா நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றீல, கண்டிப்பா நான் இதில ஜெயிச்சே தான் தீருவேன் பாரு" அப்படின்னு நவ கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஹிரோட்டகா வெளியே கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம நவோட ஃபோன் அடிக்கும்போது,
இங்கன கேம் ஆடிக்கிட்டு இருக்கிற நம்ம நவ கூப்பிட்டு, "இந்தாடா உனக்கு ஃபோன் அடிக்குது. யாரோ சகுராகின்னு கூப்பிடுறாங்க பாரு" அப்படின்னு அவனும் ஃபோன குடுக்குறான். "அப்படியா இருங்க நானும் போய் பேசிட்டு வரேன்" அப்படின்னு அவனும் ஃபோன் பேசிட்டு வரும்போது, இந்த பயப்புள்ள எதுக்கு இந்த கேம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறான்? வாரத்துக்கு ஒரு தடவ ஏன் ரூமுக்கு வேற வந்துட்டு வேற இந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு இந்த கேம்ல இவன் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டான். நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோட்டக்கா கேம் ஆட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில நம்ம அங்க இருக்கிற எல்லா பாஸ் லெவலையுமே பார்த்தீங்கன்னா, போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எல்லாத்தையும் அசால்ட்டா புடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவன் இந்நேரத்துக்கு லெவல் எல்லாத்தையும் முடிச்சிருப்பான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போதே, நம்ப நவ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. ஐய்யய்யோ! இவன் எப்படி இங்க வந்தான்? நான் போய் அவன காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு அவ கரெக்ட்டா கிட்ட போய்க்கிட்டு இருக்கும்போது, இவன் சத்தமா இல்லாம சைலன்ட்டா போய்க்கிட்டு இருக்கிறான். ஓடி போயிட்டு இருக்கிறவன் திரும்பி ஒரு பவர் போடுறான் பாருங்க, நக்கிள் பவரு. ஸோ அந்த பவர்லயே அங்க இருக்கிற எல்லாமே செத்து போயிருச்சு. திரும்பி ஒரு தடவ ஒரு லுக் விடுறான் பாருங்க இதே யாருன்னு தெரிஞ்சு போச்சு. "டேய் அண்ணா எதுக்கு என் கண்ட்ரோலர தொட்டுக்கிட்டு இருக்கிற? நீ என்னோட ஃப்ரெண்ட பயமுறுத்திட்ட" அப்படின்னு நிஃபுஜிய புடிச்சு தள்ளி விடுறான் நம்ம நவோ. "ஓ! அப்படின்னா அதான் உங்க அண்ணனா? உங்க அண்ணன் தான் இப்ப என்னைய இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, ஆமா. அதான் எங்க அண்ணன் புடிச்சு என்ன சும்மா திட்டிக்கிட்டு இருக்கிறவன். ஐயோ! என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாத்தனமா இதுக்குள்ள வந்துட்டேன். நான் மறுபடியும் வெளிய போறேன் இரு" அப்படின்னு சொல்லும்போது, இவனுமே கைய புடிச்சு, "வேணாம் தயவு செஞ்சு நீ போகாத. நீயும் நானும் சேர்ந்து 2 பேருமே ஒண்ணாவே ஆடலாம். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது" அப்படின்னு சொல்றான். இவனுமே சந்தோஷமா கேம் ஆட போறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.